பிரியமானவர்களே, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் இப்படியே நாம் வாசிக்கிறோம். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும், துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். பிரியமானவர்களே, நீதிமான்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கும் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் என்று சொல்லி தேவனுடைய ஆலோசனை நாம் கேட்கிறோம். The integrity of the upright guides them, but the unfaithful are destroyed by their duplicity என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, துன்மார்க்கனுக்கு பாவிக்கும் எத்தனை அதிகமாக இருக்கும் பாருங்கள். அப்போது நீதியாய், உண்மையாய், உத்தமமாய், கடவுளுக்கு பயந்து நடக்கிறவர்கள், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க விரும்புகிறவர்கள், அதோடு மாத்திரமில்லாமல் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்க விரும்புகிறவர்கள், நடக்கிறவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் ஒருவேளை ஏதாவது தவறி தேவனுடைய நீதிக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும், உத்தமத்திற்கும் உண்மைக்கும் விரோதமான காரியங்களை செய்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார், அவனுக்கு இந்த பூமியிலேயே அதற்கேற்ற காரியங்களை கர்த்தர் கொடுத்து சரி கட்டி விடுவார். அவன் நீதிமானாய் இருப்பதனாலே, நீதியின்படி நடப்பதனாலே, கர்த்தருக்கு பயந்து நடப்பதனாலே, அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சிறு சிறு தவறுகளாலே அவனை தண்டிக்கிறதே கிடையாது. மாறாக அவனுக்கு இங்கேயே சரி கட்டி அதற்கேற்ற தண்டனையை கொடுத்து, அதற்கேற்ற விசாரிப்புகளை கொடுத்து, அதற்கேற்ற சரி கட்டுதலை கொடுத்து அவனை தெரிந்து கொண்டபடியே அவனை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார். ஆனால் இந்த பூமியிலே கர்த்தரை அறிந்த பிற்பாடு, சத்தியத்தை அறிந்த பிற்பாடு துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள், பாவத்திலே தொடர்ந்து வாழ்கிறவர்கள், அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகமாக இருக்கும் பாருங்கள் பாடுகள், உபத்திரங்களும். ஆனால் துன்மார்க்கனும் பாவியும் இந்த பூமியிலேயே அவர்கள் அழிவை காண்பார்கள். வசனம் சொல்லுகிறது, பட் த அன்ஃபெய்த்ஃபுல் ஆர் டிஸ்ட்ராய்டு பை தேர் டூப்ளிசிட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாய்மாலமான அந்த வாழ்க்கைக்காக அவர்களுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். மேலும் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நாம் இப்படியே வாசிக்கிறோம் பாருங்கள். ரைட்டியஸ்னஸ் காட்ஸ் the man of integrity, but the wickedness overthrows the sinner. நீதியாய் வாழ்கிறவன், நீதியாய் நடப்பிக்கிறவன், உத்தமனாய் இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா அவன் நீதியினாலேயே நடத்தப்படுவான், நீதியின் பாதையிலே நடத்தப்படுவான். அவன் கர்த்தருக்கு பயந்து நடப்பதனாலே he will walk in integrity. whereas துன்மார்க்கர்கள், பாவிகள், விக்கெட்னஸை, துன்மார்க்கத்தையே விரும்பி செய்கிறவர்களெல்லாம், அந்த பாவிகளுக்கெல்லாம் இந்த பூமியிலே சரி கட்டப்படும். அவர்கள் பூமியிலே அழிந்து போவார்கள், அவர்கள் பூமியிலேயே அழிவை காண்பார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரி சகோதரி, இந்த காலை வேளையில் அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோட நிகழ்ச்சியின் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீதியின்படி நடக்க ஒப்புக்கொடுங்கள். நீதி செய்கிறவர்கள் இன்னும் அதிகமாக நீதி செய்யும்படி, இன்னும் தேவனுடைய கட்டளையின்படி வாழும்படி, இன்னும் உத்தமமாக உண்மையாக நடக்கும்படி ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற பலனை பூமியில் கொடுப்பார். அதற்கும் மேலாக பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். மாறாக துன்மார்க்கனையும் பாவிகளையும் கண்டு அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற மாய்மானங்களையும் அவருடைய துர் ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்டு நடுவாமல் கர்த்தருக்கு பயந்தோடு நடக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே ஏற்ற பலனை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, நிறைந்த உள்ளத்தோடு நான் வந்து துதிக்கிறோம் சுவாமி. நீதிமானுக்கு இந்த பூமியிலே சரி கட்டப்படும், ஆனால் துன்மார்க்கருக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம் என்று சொல்லி எங்களுக்கு நீர் ஆண்டவரே இந்த காலையிலே கொடுத்த ஆண்டவரே எச்சரிப்பின் செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நீதி செய்கிற பிள்ளைகளாக நடந்து, இன்னும் நீதி செய்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.